நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் வழங்கும் சங்கீத சங்கமம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய சங்கீத சங்கமம் நிகழ்ச்சியில் கலைகளின் ராணி கலைவாணி, அவள் கையில் இசைப்பதோ வீணை, இசை கருவிகளின் ராணி. அதனாலே அவள் வீணா புஸ்தக பாணி. மனித உடலை ஆதாரமாக கொண்டு மனித வாழ்க்கையின் தத்துவங்களை உள்ளடக்கி வீணை எனும் இசைக்கருவியை வடிவமைத்திருக்கிறார்கள். நம் பாரதத்தில் வீணை எனும் இசைக்கருவி தெய்வீகமான இசைக்கருவியாக தொன்று தொட்டு இருந்து வருகின்றது. வீணைகளில் பல வகைகள் உள்ளன. உதாரணத்திற்கு ருத்ரவீணை, சித்திரவீணை, விசித்திர வீணை, சரஸ்வதி வீணை போன்றவை. அதில் இன்று சரஸ்வதி வீணையின் இசையை நாம் கண்டு மகிழப் போகிறோம். வாருங்கள், சங்கீத சங்கமத்தில் நாமும் சங்கமிப்போம். சங்கீத சங்கமம். இன்றைய சங்கீத சங்கமத்தின் முதல் பாடலாக ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீபாதமே சரணு என்கிற மிக அழகான பாடல் பௌளி ராகத்தில் ஆதிதாளத்தில் அமைந்துள்ளது. இந்த பாடலை இயற்றியவர் திரு தாளப்பாக்கம் அன்னமையா அவர்கள். இந்த பாடலை இப்பொழுது நீங்கள் கண்டு ரசியுங்கள்.
சங்கமத்தில் அடுத்த பாடலாக பதவி நீ சத்பக்தி யூகல் கூடே என்கிற மிக விறுவிறுப்பான பாடல் சாளக பைரவி ராகத்தில் ஆதிதாளத்தில் அமைந்துள்ளது. இந்த பாடலை இயற்றியது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான திரு தியாகராஜர் அவர்கள். இந்த பாடல் உங்களுக்காக.
சங்கீத சங்கமத்தில் அடுத்த பாடலாக வேங்கடரமணா நின் திருவிளையாடலை யாரறிவார் என்கிற மிக இனிமையான பாடல் லதாங்கி ராகத்தில் ரூபக தாளத்தில் அமைந்துள்ளது. இந்த பாடலை இயற்றியது திரு பாபநாசம் சிவன் அவர்கள். இந்த பாடலை கண்டு ரசியுங்கள்.
சங்கமத்தில் அடுத்த பாடலாக மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே என்கிற மிக அற்புதமான பாடல் சாமா ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. இந்த பாடலை இயற்றியது திரு பத்ராச்சல ராமதாசர் அவர்கள். இந்த பாடலை கண்டு மகிழுங்கள்.
சங்கீத சங்கமத்தில் அடுத்த பாடலாக குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்கிற மிக உருக்கமான பாடல் ராகமாலிகையில் ஆதிதாளத்தில் அமைந்துள்ளது. இந்த பாடலை இயற்றியது பாரதத்தின் முன்னாள் தலைமை ஆளுநரான திரு ராஜகோபாலாச்சாரி அவர்கள். இந்த பாடலை இப்பொழுது பார்த்து ரசியுங்கள்.
சங்கமத்தில் அடுத்த பாடலாக கமலாப்த கூல கலசாப்தி சந்திர கவவையனல்லோ கருணா சமுத்திர என்கிற மிக அழகான பாடல் பிருந்தாவனி ராகத்தில் ஆதிதாளத்தில் அமைந்துள்ளது. இந்த பாடலை இயற்றியது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான திரு தியாகராஜர் அவர்கள். இப்பொழுது இந்த பாடல் உங்களுக்காக.
இன்றைய சங்கீத சங்கமம் நிகழ்ச்சியை நாம் பார்த்து ரசித்தோம் அல்லவா? இந்த நிகழ்ச்சியில் வாசித்தவர்கள் வீணையில் திருமதி வைஜி ஸ்ரீலதா நிக்ஷித், கீபோர்டில் திரு சித்தார்த் பிரகாஷ், மிருதங்கத்தில் திரு புத்தூர் நிக்ஷித், மோர்சிங்கில் திரு சுமந்தாச்சார். இவர்கள் அனைவருக்கும் அனைத்து நலமும் வளமும் பெற எம்பெருமான் ஏழுமலையானை பிரார்த்திக்கிறோம். மீண்டும் நாளை இதே சங்கீத சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. சங்கீத சங்கமம்.